பட் ஃபீஸ் பற்றி யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு 25 லேக்ஸ் வரையும் இந்தியன் பேங்க்கில் வந்து எஜுகேஷனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகியிருக்கணும் அண்ட் 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது ரிலிவென்ட் ஃபீல்டில் வந்து இருக்கணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக வந்து இருக்கலாம். ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் எம்பிஏ கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக்யூர் பண்ணியிருந்திருக்கணும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ தட் அந்த டாக்குமெண்ட்ஸை கையில் வச்சுட்டு இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த 25 லேக்ஸுக்கு உங்களுக்கு 25% ஆஃப் த மணியாவது உங்களோட மார்ஜின் மணியாக இருக்கணும். ரிமைனிங் 75% தான் வந்து பேங்க் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே மார்ஜின் மணின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன? ஒருவேளை நீங்கள் 7.5 லேக்ஸ்க்கு எஜுகேஷனல் லோன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 15% ஆஃப் த அமௌண்ட் வந்து நீங்கள் தான் பே பண்ணணும். அதாவது 1,12,500 ரிமைனிங் 85% ஆஃப் த லோன் தான் வந்து பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எம்பிஏ படிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரியர் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எம்பிஏ அப்படின்னாவே கண்டிப்பாக ஃபினான்ஸ் இல்லை வந்து மார்க்கெட்டிங்கில் தான் ஜாப் கிடைக்கணும்னு இல்லை. நீங்கள் ஒரு ஏஐ எத்திக்கல் ஆஃபீஸராக கூட ஆகலாம். எக்ஸாம்பிள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஏஐ ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஏஐ எத்திக்ஸ் ஆஃபீஸராக வந்து ஆகலாம். இதோட ரோல் என்ன அப்படின்னா இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்க ஏஐ வந்து அன்எத்திக்கலாகவும் அன்பயாஸ்டாகவும் சில டைம் இருக்கு. ஸோ அதை பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் அதுக்குன்னு இருக்க ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் ஜாப் மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக என்னென்ன மாதிரி கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.